இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு ஒரு 2.5 ஸ்பூன் வர கொத்தமல்லி அதை போட்டு வறுத்துட்டு, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான். ஒரு டீஸ்பூன் பச்சரிசி, 3 வரமிளகா. இது காரமான மிளகா, அதனால் நான் இப்படி போடுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் கசகசா, அதையும் சேர்த்து இதோட வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காயையும் இதோடு சேர்த்து வச்சுக்கணும். ஜீரகம் மட்டும் வறுக்கக்கூடாது, பச்சையாகவே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அரைக்கிற பொருள் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுட்டு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை வதக்கிடலாம். வெங்காயத்தை போட்டோம்னா வெங்காயம் ரோஸ்ட் ஆயிரும், கத்திரிக்காய் வதங்காது. அதனால் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்துருக்கேன். அந்த புளியை கரைச்சி இதோட விட்டுறலாம். விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். புளி ஊற்றியாச்சு. அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் ஒரு சின்ன சைஸு வெல்லம் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நாங்கள் போடுவோம். பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசமும் கமன்னு இருக்குது. அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.